Taste the Daily. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவதும், அரசு பள்ளி முதல் ஓடும் ரயில் வரை எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றால் ஒரே வழி திமுக அரசு விழுந்து அதிமுகவின் நல்லாட்சி அமைவதுதான். சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் ஏஐடிஎம்கே மற்றும் சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே என்ற போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான போராட்டத்துடன் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான போராட்டமும் தொடரும் என எதிர்க்கட்சி தலைவர் அறிவிப்பு. மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி 18ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சிறப்புரை. 2026ஆம் ஆண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என திட்டவட்டம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் கட்சி அதிமுக தான் என்ற ஹேஷ்டேக் விளம்பரம் வெளியீடு. சே எஸ் டு ஏஐஏடிஎம்கே என்ற ஹேஷ்டேகையும் அதிமுக தலைமை நிலைய செயலர் எஸ்.பி. வேலுமணி அறிமுகம் செய்தார். அதிமுகவின் கோரிக்கைகளையும் வாதங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உட்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்தும் அதிகாரம் உண்டா என்பதை தேர்தல் ஆணையம் முதலில் முடிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டி அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் தனக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அதிமுக நீதிமன்றத்தில் முறையிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி 2 சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. சென்னை ராயபுரம் அரசு பேருந்தில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அரசு பேருந்தில் கேமரா பொருத்தப்படும் என்ற திராவிட மாடல் வாய்ப்பந்தல் போட்டது வெற்று நாடகம் என்பதும், கல்லூரி மாணவிகளுக்கு பேருந்தில் பாதுகாப்பு இல்லை என்பதும் நிரூபணம். தருமபுரி அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் தகாத முறையில் பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்த கணித ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே பாலியல் தொல்லையில் ஈடுபடும் அவல நிலை திமுக ஆட்சியில் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். மாணவிகள் மீதான பாலியல் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் திமுக அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி வளாகத்திலேயே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 மாணவர்கள் மீது போக்சோ வழக்கு.
திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் சொல்லவே நாக்கூசுமாறு பள்ளிகளில் அடுத்தடுத்து கொடூரங்கள் அரங்கேறும் நிலையில் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 13 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய புகாரில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை அசோக் நகரில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் மாணவிகளை தொடர்ந்து மாணவர்களும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாவதால் பெற்றோர்கள் கொந்தளிப்பு. 13 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மளிகை கடை உரிமையாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தஞ்சாவூர் நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவியருக்கு ஆபாச படங்கள் குறுஞ்செய்திகள் அனுப்பிய பாலியல் தொல்லை அளித்ததுடன் சினலில் ஈடுபட்டதாக ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர் மீது 80 மாணவிகள் புகார் அளித்ததால் பரபரப்பு. பாலியல் குற்றவாளியான தங்கள் அனுதாபியை காப்பாற்ற நினைத்து செயல்படும் திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பள்ளி கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்த மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் பண்டல் பண்டலாக சிக்கிய 8 கிலோ கஞ்சா. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகலிடமாக மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ராமநாதபுரம் அருகே 250 கிலோ கஞ்சா சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திராவிட மாடல் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவதாக முதலமைச்சர் சொல்லும் நிலையில் உண்மையில் போதைப் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் நாசமாவதாக மக்கள் வேதனை. நெல்லையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் சிக்கிய 10 கிலோ கஞ்சா. திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பேருந்தில் மூட்டை மூட்டையாக குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்திய நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்தில் சர்வசாதாரணமாக கடத்தல் நடக்கும் அளவிற்கு காவல்துறை செயலிழந்து இருப்பதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே மீனவரை கல்லை கட்டி கடலில் இறக்கி கொலை செய்த சம்பவத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டப்பகலில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள். பகலில் கூட கொள்ளைகள் நடக்கும் அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதுதான் திராவிட மாடல் கொடுத்த விடியலா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யாத திராவிட மாடல். சுவாமி தரிசனம் செய்ய ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக்கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கும் பக்தர்கள். அண்ணாமலையார் கோவிலில் தலைமை குருக்களை கோவில் இணை ஆணையர் உரிமையில் அநாகரிகமாக பேசியதால் அதிர்ச்சி. அறநிலையத்துறை அதிகாரியின் அராஜகத்தை கண்டித்து கோவில் குருக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களை காவல்துறையினர் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு அடித்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் அதிக அளவில் லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்தபோது ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் இத்தகைய அத்துமீறல்கள் நிகழ்வதாக மக்கள் விமர்சனம். மற்ற மாநிலங்களை விட பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் சென்னை என அமைச்சர் கீதா ஜீவன் பேசியிருப்பதால் கொதிப்படையும் பெண்கள். சென்னையில் பள்ளி, கல்லூரி, ரயில், பேருந்து என எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் நிலையில் அமைச்சர் செய்திகளை பார்ப்பதே இல்லையா என பெண்கள் கேள்வி. செந்தில் பாலாஜியின் ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம்.
செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதால் அவருக்கு எதிரான வழக்கில் சாட்சியங்களுக்கு பயம் ஏற்பட்டிருப்பதாக வாதத்தை முன்வைத்த அமலாக்கத்துறை, அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என உச்சநீதிமன்றம் கேள்வி. செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும்போது அமைச்சராக தொடர்ந்தால் சாட்சியாளர்களுக்கு நெருக்கடி விளைவிக்குமா எனவும் கேள்வி. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறை குறித்து கேள்வி கேட்ட நடிகர் கஞ்சா கருப்புவிற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மிரட்டல் விடுத்ததால் மக்கள் அதிர்ச்சி. பிரபலமான நபரையே அமைச்சர் மிரட்டுகிறார் என்றால் இந்த ஆட்சி நிலவும் அவலங்களை சாமானியர்கள் எப்படி பேச முடியும் என மக்கள் கேள்வி. இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு, இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு. இதோடு அந்த முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் கீழ் 1000 மருந்தகங்களை திறக்க தமிழக அரசு திட்டம். திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடு பற்றிய முழுமையான தகவல்களை பெறுவதற்காக அரசு மேலும் விரிவான புள்ளி விவரங்களை வெளியிட வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் 15 மண்டலங்களில் நிலத்தடி நீர் அளவு சரிந்திருப்பதாக தகவல். குடிநீர் தேவையை நிறைவேற்ற மழைநீர் சேகரிப்பு, குளங்கள் மற்றும் ஏரிகளை புனரமைத்தல் போன்ற நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளுமா என மக்கள் கேள்வி. உண்ணி காய்ச்சலால் 2 வாரங்களில் 17 நாய்கள் உயிரிழந்ததாக ப்ளூ கிராஸ் தகவல். உண்ணி காய்ச்சலால் நாய்களுக்கு வெறி பிடிப்பதாகவும் இதனால் நாய்க்கடி தொல்லை தமிழகமெங்கும் அதிகரித்து வரும் நிலையில் திமுக அரசின் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னையில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த நபர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலில் கூட பேருந்துகளில் கல்லூரி மாணவிகள் பயணம் செய்ய முடியாத அவல நிலை இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக கவுன்சிலர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக நகர்மன்ற தலைவி தலைதெறிக்க ஓடிய சம்பவத்தால் பரபரப்பு. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிமுகவினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நகர்மன்ற தலைவி ஆபாசமாக பேசியதால் அதிர்ச்சி. திராவிட மாடல் பள்ளி கல்வித்துறை நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் தொடக்க பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட இணைய சேவையின் வேகம் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல். வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் முதல்வருக்கு மைனாரிட்டி பாஜக அரசிடமிருந்து நிதியை கேட்டு பெறவும் தெரியவில்லை. மாநில நிதியிலிருந்து மாணவர்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றவும் மனமில்லை என மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற கிளினிக்கல் அல்லாத மருத்துவ பாடப்பிரிவுகளில் 79 முதுநிலை மருத்துவ இடங்கள் 3 சுற்று கலந்தாய்வுக்கு பிறகும் காலியாக உள்ள அவலம். கல்வி வளர்ச்சி குறித்து வெற்று வாய்சவடால் பேசி வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு உயர்கல்வி நிர்வாகத்தில் காட்டும் மெத்தன போக்கால் மருத்துவ கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கிடைப்பது பாதிக்கப்படும் என மருத்துவத்துறையினர் கவலை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கனிமவள கொள்ளை தொடர் புகாரை அடுத்து தாசில்தார் உள்ளிட்ட 7 பேர் கண்துடைப்பாக பணியிடை நீக்கம். 20 அடி ஆழம் தோண்டும் வரை மாவட்ட ஆட்சியர் உறக்கத்தில் இருந்தாரா என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்ட திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலாலும் ஊழலாலும் ஊசலாடும் கூத்தநல்லூர் நகராட்சி நிர்வாகம். ப்ளீச்சிங் பவுடர் போடாமலேயே போட்டதாக பொய்க்கணக்கு எழுதுவது உட்பட திமுக நகராட்சி தலைவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக திமுக கவுன்சிலர்களே பொதுவெளியில் புலம்பும் அவலம். சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதியில் குடிநீர் மாசுபாடு காரணமாக 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கூடுதல் அறிக்கையை சமர்ப்பிக்க கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இது குறித்து தமிழ்நாடு நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு வாரியம் சமர்ப்பித்த அறிக்கையில் தெளிவு இல்லாததால் கூட்டு வைத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம். தமிழ்நாடு முழுவதும் 2024ஆம் ஆண்டில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 11,085 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்பவர்கள் ஆட்சியில் சிக்கியதே இவ்வளவு என்றால் சிக்காமல் எவ்வளவு பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கும் என மக்கள் கேள்வி.
அதீத பணி அழுத்தம் மற்றும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பிப்ரவரி 13 முதல் விதிப்படியே வேலை செய்வோம் என அறிவித்த தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரையே பணியாற்றுவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் வருவாய் அலுவலகங்களில் சேவைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படும் அபாயம். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு இடையே பொண்ணுக்கு வீங்கி நோய் அதிகமாக பரவி வருவதால் திராவிட மாடல் அரசு தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. மாரத்தான் போட்டி, வாரிசு துணை முதலமைச்சருக்கு துதிப்பாடுவது என எப்போதும் பிஸியாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் தன் துறை சார்ந்த பணிகளையும் அவ்வப்போது செய்ய வேண்டும் என மக்கள் காட்டம். கோஆப் டெக்ஸில் வரும் மார்ச் மாதம் வரையில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை நடைபெறும் என அறிவித்த தமிழக அரசின் உத்தரவிற்கு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு. திராவிட மாடல் அரசு வருவாய் மீது மட்டுமே கண்ணாக இருப்பதாகவும் அரசே ஊழியர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் இது தவறான முன்னுதாரணமாகிவிடும் எனவும் ஊழியர்கள் ஆவேசம். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கல்வித்துறை செயலர் 4 முறை மாற்றப்பட்டதால் IAS அதிகாரிகள் அதிருப்தி. 6 மாதத்திற்கு ஒரு செயலர் என மாற்றிக்கொண்டே இருந்தால் எப்படி நிர்வாகம் செய்ய முடியும், எப்படி பணிகளை மேற்கொள்ள முடியும் என புலம்பும் அவலம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. போக்குவரத்து கழக ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வரும் நிலையில் இந்த முறை புதிய சதவீத ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஊழியர்கள். திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடியப் போகும் நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய காவல்துறையினர் பதவி உயர்வு காத்திருக்கும் அவலம். நிதி பற்றாக்குறையால் தள்ளாடும் நிலையில் பதவி உயர்வு கொடுத்தால் சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என்பதால் பதவி உயர்வை நிறுத்தி வைத்திருப்பதாக காவல்துறையினர் புலம்பல். சென்னை மாநகரத்திற்கு 3000 பேருந்துகள் தேவைப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு வெறும் 600 பேருந்துகளை மட்டுமே வாங்க முடிவு செய்திருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. இந்த 600 பேருந்துகளும் வந்து சேருமா அல்லது வெற்றி விளம்பர அறிவிப்பா? திமுக ஆட்சி முடியும் வரை ஓட்டை உடசல் பேருந்தில்தான் பயணிக்க வேண்டுமா என மக்கள் புலம்பல். தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்களை விட கௌரவ விரிவுரையாளர்களின் சம்பளம் குறைவாக இருப்பதாக கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை. போராட்டங்களை கண்டும் காணாமல் இருக்கும் திமுக அரசுக்கு அடிப்படை சம்பளமாக 50,000 ரூபாய் வேண்டும் என கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கை. அம்மா உணவகத்தில் விற்பனை சரிவு என காரணம் காட்டி ஊழியர்களை குறைக்க திராவிட மாடல் முடிவு செய்திருப்பதாக தகவல். விற்பனை செய்ய வேண்டாம் என மறைமுகமாக அழுத்தம் கொடுப்பதாக அம்மா உணவக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 14 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு வழங்காமல் காப்பீடு நிறுவனங்கள் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை. டெல்டா காரன் என விளம்பரம் செய்யும் திராவிட மாடல் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை பிப்ரவரி இறுதிக்குள் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவொற்றியூர் பிரபல உணவகமான KFCயில் வழங்கப்பட்ட சிக்கனில் தலைமுடி இருந்ததால் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கணக்கு காட்ட சிறு கடைகளில் சோதனை நடத்தி அதிகாரத்தை காட்டும் விடியா அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரிய உணவகங்களில் முறையாக சோதனை நடத்தாது ஏன் என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் கொள்முதல் மற்றும் விநியோக செலவுகள் அதிகரித்ததால் பாலை லிட்டருக்கு 2 ரூபாய் மற்றும் தயிரை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்தியுள்ள தனியார் பால் நிறுவனங்கள். 84% சந்தையை தனியார் நிறுவனங்கள் கட்டுப்படுத்தும் நிலையில் ஆவின் விற்பனை அதிகரிக்கவும் அரசு கொள்முதல் விலையையும் முகவர்களின் கமிஷனையும் அதிகரிக்கவும் விடியா திமுக அரசுக்கு விற்பனையாளர்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திருக்குற்றாலநாதர் சுவாமி கோவிலில் தை தெப்ப திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல்வேறு திருக்கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தை தெப்பத் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே ஏசி புறநகர் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ள தெற்கு ரயில்வே அதற்கு சாதாரண வகுப்பு கட்டணத்தை விட 3 மடங்கு கட்டணம் நிர்ணயித்திருப்பதாக தகவல். பொதுமக்கள் பயனடையும் வகையில் கட்டணத்தை குறைக்க இரட்டை என்ஜின் வளர்ச்சி என்ற விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மாத சம்பளம் வாங்கும் மக்கள் வேண்டுகோள். மும்பை கண்காட்சியில் விற்றுத் தருவதாக கூறி 8 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை அபே செய்த சென்னை பாரிமணியைச் சேர்ந்த அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் தினந்தோறும் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜேஇஇ தேர்வு முடிவில் 100 மதிப்பெண்களை பெற்ற 14 பேரில் 5 பேர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வலுக்கும் சந்தேகம். தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என தேர்வு எழுதிய மாணவர்கள் வேதனை. வாகனங்களுக்கு எஃப்சி பெறுவதற்கான கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான மைனாரிட்டி பாஜக அரசின் முடிவுக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் திண்டாடி வரும் நிலையில் மேலும் மேலும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என வேதனை. குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு பங்குச்சந்தை பரிவர்த்தனைகளில் ஈடுபட தடை விதித்த இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் வருமானமே இல்லாத சூழலில் முதலீட்டாளர்களை ஏமாற்றி 1089% பங்குகளின் மதிப்பை உயர்த்தியதாக மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் சிக்கியது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அடுத்தடுத்து 4 பெண்களை திருமணம் செய்த நபர் ஃபேஸ்புக் மோகத்தால் சிக்கினார். 2 மனைவிகள் ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருந்ததால் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். மகாராஷ்டிராவில் ஜிபிஎஸ் எனப்படும் அரிய வகை நரம்பியல் பாதிப்பு நோயால் 167 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 7 பேர் உயிரிழப்பு. நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசுகள் நடவடிக்கை எடுக்குமா இல்லையா என மக்கள் கேள்வி. அமெரிக்காவை போன்று பிரிட்டனிலும் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு சிக்கல். நானே ஒரு அவதாரம்தான் என அறிக்கை விட்டு உலகை வலம் வரும் பிரதமர் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களை காப்பாற்றுவாரா அல்லது உலகத் தலைவர்கள் போல விளம்பரம் மட்டும்தான் செய்வாரா என மக்கள் கேள்வி. 2023ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியதில் ஆள் மாறாட்டம் நடந்திருப்பதாக ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒருவருக்கு அறிவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டதா? மைனாரிட்டி பாஜக அரசு தேசிய விருதுகளை கூட முறையாக வழங்கவில்லையா என மக்கள் கேள்வி. முதல் திருமணத்திலிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாவிட்டாலும் 2வது கணவரிடம் ஜீவனாம்சம் பெற பெண்களுக்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தெலங்கானா பெண் ஒருவர் தொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக செல்லாத திருமணங்களில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் முக்கியமான தீர்ப்பு என பலரும் கருத்து. மிசோரமில் உள்ள இந்தியா மியான்மர் எல்லையில் 173 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தபெட்டமைன் போதை மாத்திரைகள் சிக்கின. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் அண்டை நாடுகளில் இருந்து போதைப்பொருள் ஊடுருவல் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். புதிய வருமான வரி மசோதா 2025 நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு ஆய்வுக்காக அனுப்பப்படும் என எதிர்பார்ப்பு. வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 1400 தாண்டும் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. வங்கதேசத்தில் ஆட்சி மாறினாலும் நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என ஐநா அறிக்கை.
விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப நாசா புதிய திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக தகவல். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க வரும் மார்ச் 12ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 ராக்கெட் விண்வெளிக்கு செல்ல இருப்பதாக தகவல். ஒருநாள் தொடரில் இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய அணி. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்தை 142 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி அபார வெற்றி. 4 விக்கெட் வீழ்த்தி ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்த மகேஷ் தீக்ஷனா.